சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தம்பி தம்பி ஏன் சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கல. என்ன நான் சிரிக்கலையே? ஏன்? இல்ல ஒண்ணு இல்ல நீங்க பாருங்க. இன்னும் பெருசா எடுத்துருக்கணும். ஹலோ, என்ன என்ன? ஒண்ணு இல்லண்ணே, என்ன ரொம்ப தடவுனீங்கன்னா மீச அழிஞ்சிரும், அதனால லைட்டா அப்படி பாத்துக்கங்கண்ணே, வேற ஒண்ணு இல்ல. ஐயோ, இந்த எம்மா பையன் எதுக்கு போன் பண்றான்னு தெரியலையே. தம்பி என்னாச்சு? ஏன் திருட்டு மொழி முழிக்கிறீங்க? யார் போன் பண்றா? ஆமா, உங்களுக்கு பாக்குறவங்க எல்லாரையுமே திருட்டு மொழியாதான் தெரியும். என் மொழியே அப்படித்தான். எனக்கு வேண்டப்பட்ட ஒரு சொந்தக்கார பையன் போன் பண்றான். நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க அது வரைக்கும் உங்க மீசியா நல்லா இருந்தா இது வரைக்கும் அப்படியே நல்லா நீட்டி விட்டுக்கிட்டே இருக்க. ஆளப்பாரு, கிறித்துவம் பிடிச்சவன். ஹலோ எமன் சார், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கூப்பிட்டுமா, வச்சுட்டுமா? என்ன எமன் சார்? என்னடா ரொம்ப திமிரா போச்சா உனக்கு? ஐயோ, திமிரல எதுவும் இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். ஏற்காலி உன் கதையும் உன் பொண்டாட்டி கதையும் முடிச்சிருக்கணும். 2 பேரும் தப்பிச்சிட்டீங்க. அந்த தைரியத்துல பேசுற, கூட இருக்கிற உன் அல்ல கைய வச்சு என்னையவே மிரட்டுறல? ஐயோ சார், கோச்சுக்காதீங்க சார். இப்படி நீங்க கோவப்பட்ட எனக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்குது. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறீங்களா? அந்த தீக்குச்சி பைய தெரியாதனமா என் போன் எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டான். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இந்த சின்ன குழந்தைங்க ஸ்லேட்ல எழுதுனத எச்சி தொட்டி அழிக்கிற மாதிரி அழிச்சிருங்க. ஏய், என்ன விளையாடுறியா? இல்லை மன் சார், நான் உங்கள்கிட்ட விளையாடுவேனா? அப்புறம் ஏண்டா உன் பொண்டாட்டி வேலைக்கு போறத தடுக்காம இருக்க? சார் சார் சார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். இப்ப நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுமா? எங்க இருக்கீங்க? டிஜிபி ஆபீஸ்ல. யாருக்குமா ஃபோன் பண்ற? நம்ம ஏசி மேடத்துக்கு ஃபோன் பண்றேன். மேடம் டிஜிபி மீட்டிங்ல இருப்பாங்க, நீ நம்ம ஏடியாவுக்கு ஃபோன் பண்ணு. சரி. சொல்லுமா. ஏட்டையா, மேடம் ட்ராக் பண்ண சொன்ன அந்த கொலைகார நம்பர் கோயம்பேடு மார்க்கெட்ல ஆன் ஆயிருக்கு. ஓ அப்படியா? ஆமா. சரி, நீ ட்ராக் பண்ணிட்டே இரு, மேடத்திட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றேன். சரிங்க ஏட்டையா. அழகு சார் போன் பேசி முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இந்த தகவலை மேடத்திட்ட சொல்லி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? சரி, மெசேஜ் அனுப்பலாம். ஓகே. டிஜிபி ஆபீஸ்க்கு எதுக்கு போயிருக்கீங்க? என்ன பத்தி டிஜிபி கம்ப்ளைண்ட் பண்ணவா? இல்ல சார், இல்ல. நீங்க இப்படிதான் சார் எல்லாத்தையுமே அவசரப்பட்டு தப்பா நினைச்சுக்கிறீங்க. ஈசு டிஜிபிய பார்த்து அவளோட ராஜினாமா லெட்டர் கொடுக்க வந்திருக்கா சார். டேய், நிஜமாதான் சொல்றியா? சார், நீங்க என் பக்கத்துல இல்ல. நீங்க மட்டும் இப்ப இருந்தீங்கன்னா உங்க தலையிலேயே அடிச்சு சத்தியம் பண்ணிருப்பேன். இப்ப ஒண்ணு கெட்டு போல சார். ஏன் போனையே உங்க தலையா நினைச்சு சத்தியம் பண்ணவா? டேய், என்னையவே கிண்டல் பண்றியா? உன்னை தொலைச்சு கட்டிடுவோம் பாத்துக்க. சார் சார், நான் உங்களை கிண்டல் பண்ணல சார், நடக்கிற நெசத்தை தான் சார் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன் சார் நீங்க எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க சார், செத்து போனேன் அப்பத்தம்மான சத்தியமா சொல்றேன். ஈசு அவ வேலையை ராஜினாமா பண்றதுக்கு தான் இந்த டிஜிபி ஆபீஸுக்கே வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் ஈஸ்வரி ஐபிஎஸ் இல்ல, என்னோட பொண்டாட்டி ஈசு. ஆமா, இங்க பாருங்க, எங்க 2 பேரும் இதுக்கப்புறமாவது நிம்மதியா வாழ விடுங்க சார். நீங்க உங்க வேலையை பாருங்க எமன் சார், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வைக்கிறேன். ஷபா. என்ன ஏட்டையா? மேடம், அந்த கொலகாரனோட நம்பர் கோயம்பேடு ஏரியாவில் ஆன்ல இருக்கான் மேடம்.
ஏட்டையா சின்னையா எங்க போனாரு? ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு வந்துடணும், பக்கத்துல போயிருக்காரு மேடம். சரி ஏட்டையா, எனக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சு. நான் இப்படியே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் அவனை பார்த்து பிடிச்சிடுறேன். சரிங்க மேடம். நான் திரும்பி வர வரைக்கும் இன்னும் மீட்டிங் முடியல, நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க சின்னையாவை நம்ப வச்சிருங்க. சரிங்க மேடம். இந்த பக்கம் போனீங்கன்னா சைடுல ஒரு கேட் இருக்கு, அது வழியா நீங்க வெளியே போயிடலாம். ஐயாவா நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, நான் வரேன். ஓகே மேடம், வாங்க. சிவா. என்ன தம்பி, பேசிட்டீங்களா? பேசிட்டேன். ஆமா, என் மீட்டிங் இன்னுமா நடந்துகிட்டு இருக்கு? எப்ப முடியும்? எப்ப அவர் ராஜினாமா லெட்டர் வாங்குவாரு? அது முடிய ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப லேட் ஆகுமா? சம்பத் அங்கிள் வந்துடுறேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளை காணுமே. வணக்கம் சார். அம்மா அனுப்புனாங்க. மார்க்கெட்டில் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி உங்களை பார்க்க சொன்னாங்க சார். யார்கிட்ட பிரச்சனை பண்ணணும், என்ன பிரச்சனை பண்ணணும் சார்? இருங்க, அவசரப்பட வேண்டாம். சம்பத் அங்கிள் வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க சார். சொல்லுங்கம்மா. மனோஜ், நான் அனுப்புன ரவுடிங்கெல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா, நீங்க அனுப்புறவங்க. ஆனா சம்பத் அங்கிள் தான் இன்னும் வரலம்மா. சம்பத் இன்னும் வரலையா? ஆமாம்மா. இவ்வளவு நேரமா அவன் அங்க வராம என்ன பண்ணிட்டு இருக்கான்? தெரியலையேம்மா. சொல்லுங்க, லொகேஷன் எங்க காட்டுது? மேடம், இப்ப நீங்க நிக்கிற பக்கத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் போனோட லொகேஷன் காட்டுது. ஓகே, நீங்க கட் பண்ணாம லைன்லயே இருங்க. அப்பப்ப எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. சரிங்க மேடம். இந்த தடவை அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. ஓகே மேடம். அம்மா. என்ன மனோஜ், சம்பத் வந்துட்டானா? சம்பத் அங்கிள்னு வரலம்மா, ஆனா ஈஸ்வரி வந்திருக்காமா. அவ கம்பெனிக்கு போறதுக்காக வந்திருப்பா. இல்லம்மா, யூனிஃபார்ம்ல வந்திருக்கா. பயங்கரமான டென்ஷன்ல இருக்கா, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காமா. மனோஜ், நீ உன்னோட பழைய சிம் கார்டு இருக்கிற போனை ஆன் பண்ணி வச்சிருக்கியா? ஆமாம்மா, அந்த நம்பர் ஆன்ல தாமா இருக்கு. முட்டாள் முட்டாள் முட்டாள்டா நீ.